மக்கள் எதிரி நேயர்களுக்கு இனிய வணக்கம். இன்று நம்ம ஸ்டுடியோவுக்கு வந்திருக்கிறவர் யார் பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து பெரிய அறிமுகம் தேவையில்லை. இந்திய தேசிய லீக் கட்சியின் மாநில தலைவர் தடா ரஹீம் அண்ணன் அவர்கள். அவர்கிட்ட கேட்கறதுக்கு நிறைய கேள்விகள் இருக்குது. நேரடியாக அவர்கிட்டயே கேட்போம். வணக்கம். வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். பல கேள்விகள் உங்ககிட்ட கேட்கறதுக்கு இன்றைக்கி இருக்குது. நம்ம முதல்ல ஒரு விஷயத்துலேருந்து ஆரம்பிக்கலாம். அங்கே இங்கேன்னு போய் கடைசியாக வந்து சீமானுக்கு ஆதரவு தெரிவிச்சிட்டிங்க. நாம் தமிழருக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கீங்க ஈரோடு எலெக்ஷன். எதனால் அந்த முடிவு? இல்லை, இப்போ அங்கே வந்து பார்த்திங்கன்னா திமுக, நாம் தமிழர் கட்சி 2 அரசியல் கட்சி தான் அங்கே வந்து தேர்தலில் போட்டியிடுது. அங்கே விடுதலை சிறுத்தை தனியாக போட்டி இல்லை. விடுதலை சிறுத்தைகள் தனியாக போட்டியிருந்தால் ஏன் விடுதலை சிறுத்தை கொடுக்காம நாம் தமிழுக்கு கொடுத்தீங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கலாம். அல்லது காங்கிரஸ் போட்டி இருந்ததுன்னா காங்கிரஸ் கொடுக்காம ஏன் நாம் இப்படி பல. அப்போ அங்கே திமுகவுக்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாம் தமிழர் கட்சி தான். அப்போது நாம் வந்து திமுகவினுடைய மக்கள் விரோத செயல்பாடுகளையும் குறிப்பாக முஸ்லீம்கள், ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு விரோதமாக செயல்படக்கூடியதை கண்டிக்கணும்னு சொன்னால் அப்போது திமுகவுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ண வேண்டிய நிலைக்கு நம்ம தள்ளப்படுறோம். அப்படின்னும் போது அப்போ அங்கே யாருக்கு போய் ஆதரிப்போம்? நம்ம சீமானை தான் ஆதரிக்க முடியும். ஆனால் இப்போ சிம்பிள் லாஜிக். இப்போ எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, சீமான் வந்து மறைமுகமாக வந்து பாஜகவுக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் ஆதரவு தெரிவிக்கிறாரு, ஆடிட்டர் குருமூர்த்தி அப்பப்போ சந்திக்கிறாருன்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் அவருக்கு ஆதரவு தெரிவிச்சிங்கன்னா அது வந்து ஒரு விதத்தில் அவங்களுக்கும் ஆதரவு தெரிவிக்க. இதே ஆடிட்டர் குருமூர்த்தி அவருடைய அந்த துக்ளக்கு ஆண்டு விழாவில் வந்து திமுக சார்பாக யாருமே கலந்துக்கலையா? நான் கேட்குறேன். முஸ்லீம் அமைப்புகள் சார்பாக யாரும் கலந்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா? அதனால் ஆடிட்டர் குருமூர்த்தியை சந்திக்கிறாங்க. ஆர்எஸ்எஸ்க்கு அவங்க வந்து ஆதரவு அப்படியெல்லாம் சொல்கிறது எப்படின்னா, இது எல்லாமே திமுக மற்றும் திமுகவுக்கு கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சியினுடைய முஸ்லீம் பிரதிநிதிகள் தான் அப்படி ஒரு ப்ரொபகண்டா ஏற்படுத்துகிறாங்க. என்னடா இது சீமான் வந்துட்டாப்புல, அப்போது இந்த கூட்டம் எல்லாம் அங்கே போயிடக்கூடாது, சிறுபான்மை ஒடுக்கப்பட்ட மக்கள்லாம் அங்கே போயிடக்கூடாதுன்றதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சக்கரை மாதிரி சுற்றி விட்றாங்க. இதுதான் நீங்கள் பார்க்கணும். அதாவது சீமானை பொறுத்தவரையிலையும் இப்போ சமீபமாக ஒரு பெரியாரை பற்றி இஷ்யூ பண்ணுறாரு. பெரியாரை பற்றி ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு. அப்போ இந்த விமர்சனங்களுக்கு பெரியார் ஆதரவாளர்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால் அழகான முறையில் மக்களுக்கு கொண்டு போகிறதுக்கு சீமான் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. ஏன்னா ஒரு 50 வருஷம் ஆயிடுச்சு பெரியாரை பற்றி கூட்டங்கள் கேட்டு நம்பலாம். ஏன்னா அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய. ஆனால் இது நீங்கள் சொல்கிறது நெகட்டிவாக பேசுறது ஒத்துக்க முடியாதுல்ல? இல்லை, அதுதான் சொல்கிறேன் நான். அப்படி பேசலை சீமான், அப்படி அதாம்மா நான் என்ன சொல்கிறேன் சுரேஷ், சீமான் அப்படி பேசலை. சீமான் முழுக்க போய் பேசுகிறாரு. ஆனால் பெரியார் பேசுனது இதுதான் பேசினாரு சொல்லுங்க. அப்போ இன்றைய தலைமுறைக்கு பெரியாரை பற்றி தெரிந்து கொள்வதற்காக பேசுறதுக்கு ஒரு கண்டென்ட் கொடுத்துருக்காப்பில்ல இல்லையா? கண்டென்ட் கொடுத்தா தானே உங்களால் பேச முடியும். சரி, இன்னைக்கு வந்து பெரியார் பற்றி பேசுகிறாருன்னா நாளைக்கு அம்பேத்கர் பற்றி ஏன் பேச மாட்டார்? யாரை பற்றி பேசினாலும் சரி எதிர்த்து குரல் கொடுக்க வேண்டியதானங்க. ஏங்க யாரை பற்றி பேச மாட்டாருன்னு சொல்ல முடியாது. நம்ம மேபி நான் சொல்கிறேன் பேசினார்னா அப்போ நம்ம என்ன பண்ணணும், அம்பேத்கரிஸ்டுகள் வந்து என்ன பண்ணணும்னா ஓரணியில் நின்று அவருக்கு தகுந்த பதிலடி கொடுக்கணும். அப்போ அவர் பேசுகிறது மக்கள் புரிஞ்சுக்குவாங்க, பொய்ன்றது புரிஞ்சுக்குவாங்க. புரியுதுங்களா? அந்த நிலைப்பாடை ஏன் பெரியாரிஸ்டுகள் எடுக்கலை? இந்த வெளியும் வந்து பார்த்தீங்கன்னா பெரியார் இருந்து நீண்ட காலம் ஆயிடுச்சு. பொது கூட்டங்களில் அரங்கணக்காக மக்கள் வரலாறுலாம் மாறி போயிடுச்சு. அரங்க கூட்டங்கள் நடத்தி பெரியாரிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு வராங்க. இப்போ பொதுதளத்துக்கு வரத்துக்கு சீமானால் ஒரு வழி ஏற்படுத்தப்பட்டிருக்கு. அப்படிங்கும்போது இப்போ பொதுதளத்துக்கு வாங்க, அப்படி பேசலைங்க. பெரியார் வந்து நீங்கள் சொல்கிறது இப்போ ஓகே. ஆனால் வந்து மக்கள் பார்க்குறது என்னென்னா, பொதுவாக மக்கள் பார்க்குறதுனா நாம் தமிழர் கட்சி வந்து இப்போ வந்து முழுகும் கப்பலாக இருக்குது. அதுலேருந்து மக்கள் தாவிட்டு இருக்காங்க, வேறு கட்சிகள் போயிட்டு இருக்காங்க. நம்ம தினமும் பத்திரிகையிலே பார்க்குறோமே. அது திமுக தான் அது ஒரு வலை போட்டு. இப்போ அந்த காளியம்மாள்னு ஒரு பெண்ணு, அவங்க பெரிய அரசியல்வாதிகள்லாம் இல்லை, நாம் தமிழ் கட்சியில் முக்கியமான இடம் வகிச்சுட்டு பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்கள போட்டு திமுக பண்ணுறாங்க. இருக்கேன் ஏன் திமுக ஆளே இல்லையா? ஏன் ஆளுங்கட்சி திமுக? சாதாரணமாக ஒரு காரியமாக பின்னாடி நீங்கள் சுற்றிட்டு கிடக்குறீங்க, வான்னு. வேற என்ன? அப்போ என்ன நோக்கம் உங்களுக்கு சொல்லுங்கள். காளியம்மாவில் வந்து வான்னு யாருமே சொல்லலை. என்ன சீமான் தான் விஜயை வான்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் விஜய் கடைசியாக வரல. அது வேற கதை.
ஆனால் பரவாயில்ல, திமுகவுக்கு இவ்வளோ முட்டு கொடுக்குறீங்களே சுரேஷ். இல்லை முட்டு கொடுக்கலண்ணா, பேலன்ஸ் பண்ணி தான். அதை தான் நான் சொல்ல வரேன். நான் அந்த அளவுக்கு போய் ப்ரெஷர் பண்ணுறாங்களா யாரை காளியம்மாவை. அப்போ எத்தனை பேரை இவங்க ப்ரெஷர் பண்ணிகிட்டே இருப்பாங்க தொடர்ந்து. திமுகவுக்கு வாங்க, திமுகவுக்கு வாங்கன்னு. இப்போ ஒன்றும் இல்லை, திமுகவில் எத்தனையும் முன்னணி பேச்சாளர்கள் திறமையானவங்க எல்லாமே இருக்காங்க. ராஜீவ் காந்தின்னு சொல்லி நாம் தமிழ் கட்சியில் வந்தார், அவரை முன்னிலைப்படுத்துகிறாங்க. அப்போ என்ன அர்த்தம்னா, நாம் தமிழ் கட்சியிலெல்லாம் இருந்தவங்கலாம் என் கூட வந்தீங்கன்னா நான் அவங்களெல்லாம் முக்கியமான ஆளாக்கி விடுவோம், எம்எல்ஏ ஆக்கி விடுவோம், எம்பி ஆக்கி விடுவோம் அப்படின்னு. அதை ஏன்னா சீமான் அவர்கள் பண்ணக்கூடாது? எத்தனையோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா திமுகலேருந்து அவரு பேச்சு அவரு இது பண்ணி அவரு கூப்பிடலாமா? யாரும் யார் பக்கமும் கூப்பிட வேணாம்னு சொல்லலை. அது அதிகாரத்தில் இருக்காங்கம்மா. எப்பவுமே அதிகாரத்தில் ஒரு கட்சி இருக்குன்னு சொன்னால் இப்போ அந்த கட்சிக்கு ஆதரவான நிலைப்பாடு எடுக்கிறதுக்கு எல்லாருமே தயாராக இருப்பாங்க. அதே நேரத்தில் அதிகாரத்துக்கு வராமல் ஒரு 10% வாக்குகள் வாங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய கட்சியிலேருந்து போவாங்களா? போக மாட்டாங்க. புரியுதுங்களா? அதனால் வந்து என்ன பண்ணால் அந்த கட்சியை கலைக்கணும், கலைச்சிட்டு கொண்டு வரணும். எப்படி விஜயகாந்த் என்ற ஒரு ஆளுமையை அழிச்சாங்களோ அதேமாரி தான் சீமானை அழிக்கிறதுக்கு உண்டான வேலைகளை வந்து இன்டெலிஜென்ஸே வேலை பார்க்குது, உளவுத்துறையை. அதுக்கு ஒரே ஒரு ஆயுதம் என்னன்னு சொன்னால், சீமான் வந்து பாருங்கள், அவர் வந்து பிஜேபி, ஆர்எஸ்எஸ்ஸு, அதாவது கோமணம் கட்டி, அந்த கோமணம் வந்து பிஜேபி கொடிய கோமணம் கட்டி காட்டுன்னு. இதெல்லாம் வந்து ஆரோக்கியமான அரசியல், அறம் சார்ந்த அரசியல் இல்லையே சுரேஷ். வேறு விஷயங்கள் நீங்கள் விமர்சனம் பண்ணுங்கள், அவருடைய குறைகள், அவருடைய அரசியல் பாதை. திருமாவளவன் கூட விமர்சனம் பண்ணுறாரு. சீமானுடைய அரசியல் சொல்கிறார், சீமானுடைய அரசியல் ஆபத்தை நோக்கி பயணிக்குது அப்படின்றாரு. அது எவ்வளோ ஒரு, ஆனால் கடுமையான வார்த்தை தான், ஆனால் அது எவ்வளோ ஒரு கண்ணியமாக இருக்குது. அதை விட்டு அந்த யார், அந்த கர்நாடகாவில் ஜெயலட்சுமியா? ஆமாம், விஜயலட்சுமி. அந்த பிள்ளையை கூப்பிட்டு வந்து வீடியோவை மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவே அது என்னங்க இது? சீமானுக்கு அது ஏதோ அவங்க வாழ்ந்துருக்கு. ஏங்க, கணவன் மனைவியாக இருந்து நீண்ட காலமாக இருந்து பிரிஞ்சு போயிடுறாங்க, காதலியாக இருந்து பிரிஞ்சு போயிடுறாங்க. அதெல்லாம் ஒன்ஸ் அப்பான் த டைம். அவரும் பர்சனலாக எல்லாமே பேசுகிறாரு. என்ன சீமானும் இல்லை, பர்சனலாக பேசலாம். அந்த பிள்ளையை வச்சுட்டாலும் நீங்கள் ஏன் கேட்குறீங்க? பர்சனலாக பேசுகிறேன்னா அவர் என்ன கண்டென்ட் பேசுகிறாரு அதுக்கு பதிலடி கொடுங்கன்ற ஆளாக இல்லைங்க திமுகவில். பேசுறதுக்குன்னே பிறந்த கட்சின்னா திமுகங்க, பேசி மக்களை ஏமாத்தின கட்சின்னா திமுகங்க. அப்படி திறமை வாய்ந்த நபர்கள்லாம் திமுகவில் இருக்காங்க. அது கவுண்ட்டு கொடுங்க அவங்களுக்கு. அதை விட்டுட்டு அந்த கட்சியை அழிக்கிறது உண்டான வேலையை பார்க்கறது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வந்து சீமானை டார்கெட் பண்ணி அடிக்கிறது, மீம்ஸ் போடுறது ஒரு பக்கம். அதே மாதிரி வந்து அவர் பிஜேபி, இப்போ ஒன்றும் இல்லை, சீமான் பிஜேபி சேர்ந்துட்டுனா திமுக ஹாயாக உட்காந்துக்க முடியாது. நீங்கள் வந்து சீமானுக்கு இவ்வளோ ஆதரவாக பேசுகிறீங்க, இவ்வளோ பண்ணுறீங்க. தலைவர் திருமாவர்களும் வந்து அவரோட அரசியலை வந்து விமர்சிக்கிறார் தவிர பர்சனலாக இது பண்ணல, விமர்சிக்கலன்னு சொல்கிறீங்க. அதெல்லாம் சரி. ஆனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாக ஆமக்கறி 28 கிலோ ஆமக்கறி சாப்பிட்டேன். இதுலேயே நண்டுலேயே 6 விதமான நண்டுகள் இறா இருந்தது. இட்லியை திறந்தா அது உள்ளே வந்து கறி வச்சு கொடுத்தாங்க. இது எல்லாமே முழுக்க பொய்யாக்கப்பட்டுருச்சு. அவங்க குடும்பத்திலேருந்து எல்டிடி அண்ணன் பிரபாகர் அவர்கள் குடும்பத்திலிருந்தே அவங்க சொந்தக்காரங்களே வந்துட்டு இது எதுவுமே நடக்கலை, இது முழுக்க போய் அவர் சந்தித்தது உண்மை தான், அவர் பார்த்தாரு, பேசினாரு, இது பண்ணார், புகைப்பட்டுட்டதோ, அண்ணி கையால் சாப்பிட்டதோ, இட்லிக்குள்ளே கறி வச்சு கொடுத்ததோ, ஆமக்கறி கொடுத்ததோ இல்லை. அந்த நேரத்தில் ஒரு முக்கியமான போர் நிலவர இடத்துல வந்து இவருக்கு பிடிச்ச பொருள்லாம் சமைச்சு கொடுக்குறது இல்லைன்னு சொல்லிட்டு மொத்த பேரும் அவங்க குடும்பத்தில் இருக்க நிறைய பேர் வந்து சொந்த அண்ணன் பையன் அவரே வந்து யூடியூப்பில் வந்து சொன்னார். எதுக்கு இவ்வளோ போய் சொல்லணும்? இல்லை, நான் என்ன சொல்கிறேன், ஒரு கால் பிரபாகரன் கூட உட்காந்து அந்த இதெல்லாம் ருசிச்சு சாப்பிடாமல் இருந்திருக்கலாமே தவிர, அதே நேரத்தில் காடுகளில் அங்கங்கே புலிகள் அங்கங்கே டென்ட்டு போட்டு வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணுறதுன்னா, அவங்க அந்த மண்ணுக்கு ஏற்ற மாதிரி சமைச்சு சாப்பிட்ருக்காங்க. வெவ்வேறு விதமான இப்போ உடும்பு இது போன்ற இயற்கை விஷயங்களை அடித்து கொல்லக்கூடாதுன்றது சட்டம் இருந்தாலும், சில நேரங்களில் அவங்களுக்கு பசியை தாங்கிறதுக்கு அதுபோல் இது மிருகங்களை அடித்து அவங்க வந்து அதை கறியாக்கி சாப்பிட்ருக்காங்க. அப்போது ஏதோ 1-2 கொடுத்துருக்கலாம், சாப்பிட்ருக்கலாம். நமக்கே நம்மக்குள்ளே பேசிக்கலாம். 28 கிலோ ஆமக்கறின்றது வந்து அது வந்து உண்மைக்கு புறம்பானது. சாதாரண ஆளுங்களால சரி, உங்களுக்கு அவருக்கு ஆமக்கறி சாப்பிட்டது பிரச்சனையா, இல்லது அவர் தமிழக அரசியல் அதெல்லாம் மேற்கோள் காட்டி பேசுறது பிரச்சனையா? அது சொல்லுங்க. அது பிரச்சனை இல்லைண்ணா. அவர் வந்து தலைவர், பேரவைத் தலைவர் அவர் வந்து
நம்ம இவருக்கு வந்து அவ்வளோ நெருக்கமாக இருந்த மாதிரியும், பிரபாகரன் அவர்களுக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்தேன், அவர் கையால் சாப்பிட்ட மாதிரியும், இது ஒரு மொத்தமாகவே அந்த அந்த கட்சி இதை சொல்லி வளர்த்து அவர் கூட நான் நெருக்கமாக இருக்கேன், அவரோட அடுத்த அரசியல் வாரிசு நான் தான்ற மாதிரி சொல்லி ஒரு பெரிய கிரியேஷன் உருவாக்குறது நிறைய பேர் அதை நம்பிட்டாங்கல்ல. சரி, இருக்கட்டும், நம்பட்டும். இது சம்பந்தமாக வந்து பரிசீலனை பண்ண வேண்டியது தமிழர்களா அல்லது ஈழத்தமிழர்களா? நீங்கள் சொல்லுங்கள். எல்லாருமே தானே, தமிழர்கள் மொத்தமாகவே தான். நான் என்ன சொல்கிறேன், ஈழத்தமிழர்கள் தான் இது என்ன பேசுறது போய். ஏன்னா அங்கே போகும்போது அவர் தனியாக போயிருக்க மாட்டார். நிச்சயம் அங்கே இருந்த புலிப்படைகள் முக்கியமான நபர்களுக்கு எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும். எல்லாரும் அந்த இறுதி போரில் வந்து வீரமரணம் அடைஞ்சாங்களான்றது சொல்ல முடியாது. உயிரோடு எத்தனையோ பேர் இருந்திருப்பாங்க. அப்போ அவங்க எல்லாமே அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு சொன்னீங்கன்னா, தமிழக அரசியலில் இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து ஒரு தமிழ் தேசிய சித்தாந்தத்தோடு ஒரு அரசியலை முன்னெடுத்து இருந்தால் ஒரு காலத்தில் முன்னாடி அவங்களுடைய கூற்றை நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது திராவிட முன்னேற்ற திமுகவோ அல்லது திராவிட இயக்கங்களோ விடுதலை புலிக்கு எதிராக செயல்பட்டாங்க அப்படின்னு சொல்லி புலிகள் எப்பவுமே பேசவே மாட்டாங்க. இல்லை, நான் உங்களே எடுத்து இல்லை உதாரணத்துக்கு சொல்கிறோம், பேசவே மாட்டாங்க. ஆனால் அவங்க நம்பிட்டு இருந்தது இந்தியாவை வந்து ரொம்ப நம்பிட்டு இருந்தாங்க. அந்த இறுதி போரினுடைய இறுதி கட்டத்தில் கூட எப்படியாவது தமிழ்நாட்டு தலைவர்கள் முயற்சி பண்ணி அந்த இறுதி போரை நிறுத்திடுவாங்களோ, அந்த லட்சக்கணக்கான உயிர்கள் மாண்டாங்க இல்லையா, அது தடுத்துருவாங்களா அப்படின்னு சொல்லி பிரபாகரன் உட்பட புலிகள் முக்கியமான தலைவர்கள் எல்லாமே நினைச்சாங்க. அப்போது இவங்க வந்து கைவிட்டுட்டாங்க. ஆனால் நீங்கள் சொல்கிறது வந்து உலக ஜியோ பாலிட்டிக்ஸ். அந்த நேரத்தில் இருந்த அமெரிக்காவோட ப்ரெஷர், செப்டம்பர் 13 அட்டாக்கு, எல்டிடியை வந்து பார்த்திங்கன்னா தீவிரவாத இயக்கத்தில் சேர்த்தது, நார்வே வந்து அவங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுற முடியாது இனிமேல் சொல்கிறது, வெப்பன்ஸு சப்ளை, இது ஒரு பெரிய ஸ்டோரி. நான் உங்களே ஒரு எடுத்துக்காட்டாக எடுத்துக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து பழனி பாபா அவர்களோட டைரக்டர் சிஷியன், அவர் கூட பழகிருக்கீங்க, அவர் கூட இருந்திருக்கீங்க, அவர் கூட இருக்கவங்க உங்களுக்கு நல்ல பரிச்சயம். அதை நீங்கள் ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களை தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே அது தெரியும். நீங்கள் எல்லாருக்கிட்டையும் போய் சொல்கிறது இல்லை நான் பழனி பாபா கூட இருந்தேன். பழனி பாபான்றது வந்து எல்டிடி பிரபாகரனுக்கு ஆல்மோஸ்ட் சமமான ஒரு புரட்சியான தலைவர் வரும் ஒருத்தர். நீங்கள் அவர் கூட பழகிருக்கீங்க, பேசியிருக்கீங்க, அவர் கூட உணவு வருது, அவர் டைரெக்டாக அவர் கூட பழகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அது நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் சொல்கிறத எல்லாரும் மக்கள் நம்புறாங்க, இது பண்ணுறாங்க. இது மாதிரி ஏன் அவர் சொல்லிட்டு போகிறார்? நீங்கள் சொல்லல 25 கிலோ மான் கறி சாப்பிட்டேன், 25 கிலோ ஒட்டக்கறி சாப்பிட்டு நீங்கள் சொல்லல. இதை ஏன் அவர் ஒரு விஷயமா சொல்லிட்டு இருக்காரு? இல்லை சுரேஷ், இப்போ நான் சொல்ல வந்து நீங்கள் மடை மாற்றீங்க, அது ஜியோ பாலிட்டிக்ஸ்ன்னு சொல்லி மாற்றிட்டீங்க. நீங்கள் அவர் திறமையே பேசுகிறீங்க. இப்போ வர நீங்கள் இல்லை இல்லை என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், திராவிட கட்சிகளை விடுதலை புலிகள் ரொம்ப நம்பினாங்க. ஆனால் 2009 அந்த இறுதி போரில் இவங்க வந்து கைவிட்டாங்க. நீங்கள் சொல்லலாம் ஜியோ பாலிட்டிக்ஸு உண்மைதான். அது உலக அளவே ஒரு பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனை காரணமாக வந்து தமிழகம் என்ன பண்ணும், தமிழக முதல்வர் என்ன பண்ணுவார், பண்ண மாட்டார், எல்லாமே தெரியும். ஆனால் தமிழக அரசு அந்த நேரத்தில் திமுக ஆட்சியில் இருக்கும்போது ஒரு அழுத்தத்தை மத்திய அரசு கொடுத்துருக்கு. அழுத்தம் பண்ணாங்களே, உண்ணாவிரதம் இருந்தாங்களே, உண்ணாவிரதம் இருந்தாங்க, அழுத்தம் கொடுத்தாங்க, ரிசைன் பண்ணிடுவோன்னு சொல்லி ஏர் கூலர் மூலிமா காலையில் ஒரு 4 மணி நேரத்தில் இருந்தாங்களா? அதுவா ஏர் கூலர்ன்றது அது ஒரு ஃபேன் தானே. எப்படி சுரேஷ் உங்களால முடியுது சொல்ல? எப்படி முடியல? இல்லை, நான் அது ஏர் கூலர் வச்சது, ஃபேன் வச்சது, ஏசி வச்சது அதை நம்ம சொல்ல முடியாது. சரி, அது கூட வேண்டாம். நான் சொல்றேன், அந்த இறுதி போரை நிறுத்திடுவாங்க அப்படின்னு சொல்லி நிறுத்திட்டாங்களா? நிறுத்தல இல்லை. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், அந்த நேரத்தில் தமிழக அரசு சார்பாக உண்ணாவிரதம் இந்த சீன் எல்லாம் போடாமல் ஒட்டுமொத்த அரசியல் கட்சிகள் ஒன்றிணைஞ்சு ஒரு தீர்மானம் நிறைவேற்றி மத்திய அரசு உடனே போரை நிறுத்தணும். இல்லைன்னு சொன்னால் ஆட்சியை போனோட போட்டோம். இல்லை, அதுக்கான முயற்சிகள் எல்லாமே எடுத்து இல்லை எடுக்கல. ஆட்சி மேலே தான் கவலையாக இருந்தார் கலைஞர். எப்படி ஆட்சி போயிடுச்சுன்னா கஷ்டம் என்ன. ஆனால் அன்னைக்கு கலைஞர் ஒரு முடிவு எடுத்து என்ன ஆட்சியே மயிராவது போடா அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டு, அதாவது மத்திய அரசு இந்த இலங்கை போரில் இது பண்ணால் மத்திய அரசுக்கு கொடுக்குற ஆதரவை நாங்கள் வாபஸ் வாங்குகிறோம், நாங்கள் வந்து என்னுடைய முதல்வர் பதவியை ராஜினாமா பண்ணுறேன்னு அன்னைக்கு கிழிச்சு போட்டு வந்திருந்தாருன்னா இன்னைக்கு இந்த சீமான் இன்னைக்கு எடுத்திருக்கக்கூடிய திராவிட எதிர்ப்பு எடுப்பட்டே இருக்காது, எடுத்தே இருக்க மாட்டாங்க. நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை நல்லா புரியும். அவங்க என்ன புரியுதுன்னு சொன்னாங்க, புலிகளை பொறுத்தையிலையும் திராவிட இயக்கங்கள் நிறைய உதவி பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த இறுதி நேரத்தில் எங்களை விட்டாங்க சாகட்டும்.
அப்போது எங்களுக்கு சோறு கொடுத்து தண்ணி கொடுத்து எல்லாமே வளர்த்து விட்டுட்டு கடைசியாக எங்களுக்கு ஆபத்து இருக்கும்போது எங்களை சாகுங்கன்னு சொல்லி விட்டாங்களே. அப்போது இந்த திராவிட இயக்கங்களுக்கு எதிராக தமிழ் தேசிய சித்தாந்தத்தோடு ஒரு அரசியல் கட்சி இங்கே இருந்து இந்த தமிழ்நாட்டில் அப்போது நமக்கு இந்த நிலை ஏற்பட்டு இருக்காதுன்னு சொல்லிட்டு அங்கே உருவாயிடுச்சு, அந்த கரு உருவாயிடுச்சு. அந்த கருவின் வெளிப்பாடு தான் சீமான். ஆனால் சீமான் சொல்லக்கூடிய இந்த சில பல பொய்யா கூட இருக்கலாம், உண்மையாக கூட இருக்கலாம், அந்த விஷயங்களை அவங்க அதை பொருட்படுத்த மாட்டேன்ட்டாங்க. நான் நிறைய பேர்கிட்ட பேசியிருக்கேன். நான் எனக்கு புலிகள் சம்பந்தமான முக்கியமான நபர்கள் எல்லாமே எனக்கு தெரியும். நிறைய பேருக்கு அதை விடுங்க அப்படின்றாங்க. அதை விடுங்க. இன்றைய அரசியல் பாருங்கள். நாளைய ஈழம் தனி ஈழம் பெறத்துக்கு தமிழ்நாட்டின் மூலிமா என்ன உதவி கிடைக்கும் நமக்கு, அதை பாருங்கள் அப்படின்றதான். இது மத்திய அரசுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை, மத்திய அரசுக்கு நல்லா தெரியும். 2026 எலெக்ஷனில் சீமான் எடுக்க போட ஓட்டோட வேல்யூ தான் இதுக்கு பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன். அவருக்கு எடுத்திருக்க பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதான்றது நம்ம இந்த இன்டர்வியூவுக்கு பதிலாக இருக்கும், பார்த்துக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த நம்மளோட என்ன ஒரு வேங்கவயல் நடந்த ஒரு பெரிய சமூகம் எல்லா உலகம் ஃபுல்லாக தெரிஞ்சிருக்கு, தமிழ் மக்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. அந்த கணத்தில் மலத்தை கலந்து பிரச்சனை, அது பற்றி உங்களோட கருத்து என்ன? என்னுடைய அரசியல் ஆசன் அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம், திமுக எதிர்கட்சியாகவே இருக்குன்னுடா. ஆளுங்கட்சியாக மாறிச்சுன்னா ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட சிறுபான்மை மக்களுக்கு எதிராகவே செயல்படும்னு சொன்னார். அவர் மறைந்து 28 ஆண்டுகள் கடந்தாச்சு. அவர் சொன்னது அப்படியே நடக்குது. அதுதான் வேங்கை வயல். வேங்கை வயலில் பாதிக்கப்பட்ட மக்கள், புகார் கொடுக்குற மக்களே குற்றவாளியாக்கி அழகு பார்க்கக்கூடிய ஒரு கொடூரம் தான் இந்த தமிழ்நாட்டில் இருக்குது. அதுக்கு ஒத்துழைச்சு ஒரு கட்டுரை அறிக்கையை வெளியிடுறாரு. யார்? கி வீரமணி ஐயா ஆசிரியர் வெளியிட்டாரா இல்லையா? அதெல்லாம் எவ்வளோ கொடூரம். அதாவது சிபிசிஐடி வெளியிட்ட குற்றப்பத்திரிகை சரிதான் அப்படின்றார். அப்போ குற்றப்பத்திரிகை சரிதான் அப்படின்னு சொன்னால் அவர் ஆஸ்பர் அவர் லாயர், அவர் வழக்கினர். அவர் அப்போது குற்றப்பத்திரிகை சரிதான்னு சொல்லி சொல்கிறாருன்னா வீரமணி ஐயா, அப்போது அவங்கள குற்றவாளின்னு சொல்லி தீர்மானிச்சிட்டாங்கல்ல. இப்போவே குற்றவாளின்னு தீர்மானிச்சாங்க. அப்போ எதுக்கு தீர்ப்பு, நீதிபதி எல்லாம் எதுக்கு, அது விசாரணை எதுக்கு, இதெல்லாம் எதுக்குன்ற நான் முடிச்சுட்டு தண்டனை கொடுத்து சிறைக்கு அனுப்பிச்சிடுங்க. இது எந்த மாதிரியான அரசியல் தமிழ்நாட்டில் நீங்கள் நடக்குது பாருங்கள். யார் கேட்பா? இப்போ இதை கேட்கணுன்னா உங்கள் தலைவர் திருமாவளவன் தான் கேட்கணும். அவரும் ஒரு லிமிட்டுக்கு மேலே ஒரு கோடுக்குழுவே சுற்றுறாரு, அதுக்கு கோட்டை தாண்ட மாட்டேன்றாரு. புரியுதுங்களா? அதை மீறி ஏறி அடிக்கணும். இது ஒரு சமூக பிரச்சனை, இது சாதாரணமானது இல்லை. அதுக்காக இன்னைக்கு அந்த பாதிக்கு புகார் கொடுத்தவர்களே குற்றவாளி ஆக்கியிருக்காங்கன்னா நாளைக்கு இது தலித் மக்களுக்கு உண்டான பிரச்சனை உண்டு, நாளைக்கு இஸ்லாமியர்களுக்கு உண்டான பிரச்சனை இருக்குது. எப்படி இதே திமுக ஆட்சியில் நாகூர் கலவரத்தில் பாதிக்கப்பட்டது இஸ்லாமியர்கள், கைது செஞ்சு சிறைக்கு போனது முஸ்லீம்கள். வீக்கழுத்தூர் கலவரத்தில் பாதிக்கப்பட்டது முஸ்லீம்கள், கைது பண்ணி சிறைக்கு அனுப்புறது முஸ்லீம்களை. கோயம்புத்தூரில் நவம்பர் 97 நவம்பர் கலவரத்தில் பாதிக்கப்பட்டது இஸ்லாமியர்கள், 19 பேர் கொல்லப்பட்டாங்க. ஆனால் சிறைக்கு போனது முஸ்லீம்கள். அப்போது இந்த ஒடுக்கப்பட்ட சிறுபான்மை மக்களுக்கு இந்த திமுகவினுடைய அதிகாரம் வரும்போது எப்படி நடந்துக்கிறாங்கன்றது ஒரு எடுத்துக்காட்டு தான். உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை சுரேஷ், ஒரு ஆய்வாளர் நினைச்சார்னா ஒரு குற்றவாளியை நிரபராதின்னு விட்டுடலாம். ஒரு நிரபராதியை கூட குற்றவாளின்னு சொல்லி குற்றப்பத்திரிகையை தாக்கல் பண்ணி நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கலாம். அந்த அதிகாரம் உங்களுக்கு எனக்கு இல்லை. குற்றவாளின்னு என்னை சொன்னதுக்கப்புறம் நான் நிரபராதின்னு நிரூபிக்கிறதுக்கு பல ஆண்டுகள் ஆகும் இல்லைங்களா? கண்டிப்பாக. ஆனால் காவல்துறை குற்றவாளின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, கைது பண்ணிடுவாங்க, வழக்கை பதிவு பண்ணிட்டு கொண்டு போயிடுவாங்க. இப்போ ஆம்ஸ்டாங் வழக்கு என்ன ஆச்சு? எல்லாமே பழைய குற்றவாளிகளை கைது பண்ணிட்டு அந்த வழக்கு முடிச்சுட்டாங்க. இவங்க தான் கொலைக்காரங்க, அவங்க கொலை பண்ணது அவங்க இருக்கலாம், கத்தி தீட்டி கொடுத்தது அவங்களா இருக்கலாம், கத்தி எடுத்துன்னு போனது அவங்களா இருக்கலாம், வெட்டினது அவங்களா இருக்கலாம். பட் அவங்கள வெட்ட சொன்னது யார்? அம்பு எய்தவர் யார்? இப்போ சமீபத்தில் கூட தஞ்சாவூரில் ஜகபர் அலின்னு ஒருத்தர் சமூக செயற்பாட்டாளர் இந்த கனிமவள கொலை நபர்களால் கொல்லப்பட்டார். போலீஸ் என்ன பண்ணிச்சு? டிரைவர் சரண்டர் ஆகிட்டாங்க, ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, வேலை முடிஞ்சது என்றோம். அதுக்கப்புறம் மக்கள்லாம் பிரச்சனை பண்ணப்புறம் அந்த லாரி உரிமையாளரை கைது பண்ணாங்க. இன்னும் மக்கள் பிரச்சனை பண்ணும்போது தான் அந்த கோரி உரிமையாளர்களை கைது பண்ணாங்க. இப்போ மக்கள் பிரச்சனை கலப்ப பார்த்தீங்கன்னா பெரிய பூதகாரம் மாதிரி வருது. அப்போது அந்த டிரைவரோடு முடிக்க பார்த்தாங்க பாருங்கள். அப்போ இதுதான் புலன் விசாரணை. இப்போ அண்ணா பல்கலைக்கழக வழக்கு எடுத்தீங்க,
அண்ணா பல்கலைக்கழக அந்த பெண் பாலியல் விஷயம், அது ஒருத்தனை கைது பண்ணால் முடிஞ்சிச்சு. இல்லை, ஒரு கமிஷனர் வந்து இப்படி தான் உட்காந்துட்டு இல்லை அவன் தான் அக்யூஸ்டு. எப்படி இன்வெஸ்டிகேஷன் வந்து விசாரணையில் ஒரு வழக்கு விசாரணையில் இருக்கும்போது அவன் தான் குற்றவாளின்னு சொல்லிட்டு ப்ரெஸ்ஸில் எப்படி ஒரு கமிஷனர் பேசலாம்? புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போது இதே மாதிரி வந்து ஏன் நான் என்ன சொல்கிறேன்னா, நிச்சயம் இவனை தான் இருப்பான், அதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இவனுக்கு பின்னாடி ஒரு குரூப் இருக்கு இல்லையா, யார் அது கண்டுபிடிக்காம எப்படி நீங்கள் வந்து அவன் தான் அப்படின்னு முடிச்சுட்டு வழக்கு முடிக்க பார்க்குறீங்க? இப்போ நிர்மலா தேவின்னு ஒரு பெண்ணு, யார், இதே அதிமுக ஆட்சியில் ஒரு பெண்ணு, அந்த பெண்ணை ஒரு புகார் அடிப்பது தான் கைது பண்ணுறாங்க. என்னன்னா என்னை வந்து செக்ஸ் அடிமையாக்க பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி அந்த வழக்கு தான். அந்த நேரத்தில் போலீஸ் வந்து அதை மட்டும் நினச்சிருந்தாங்கன்னா கைது பண்ணி உள்ளே போட்டுருப்பாங்க. ஆனால் அவன் என்ன பண்ணான், புலன் விசாரணை தீவிரப்படுத்தும் போது தான் அது ஆளுநர் வேலையும் போச்சா இல்லையான்னு. ஆமாம், எத்தனையோ பெண்களை அதாவது தன் வயப்படுத்தி தன் வலைக்குள்ளே சிக்க வச்சு அதுக்கப்புறம் அரசியல்வாதிகள், பிரெயின் வாஷ் பண்ணி அரசியல்வாதிகள், அதிகாரிகள், கல்லூரியினுடைய தனியார் கல்லூரியினுடைய தாளாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநர்களையும் போச்சா இல்லையா அந்த விஷயம். அப்போ எல்லாமே புலன் விசாரணை பண்ண தான் முடியும். அப்போ இன்னைக்கு வேங்கைவேல் விஷயம் சிபிசிஐடி விசாரிக்கிறாங்க, விசாரித்து குற்றவாளி இவங்க தான், முன்பகை காரணமாக இவங்க நடந்துட்டாங்க. அதில் ஒரு போலீஸ்காரங்க புகார் கொடுத்து தப்பாயா? அந்த பசங்க அந்த சம்பவம் நடந்தவொடனே மேலே ஏறுறானுங்க. மேலே ஏறும்போது எடுத்த வீடியோக்கள், மேலே ஏறும்போது எடுத்த செல்ஃபியை எல்லாம் எடுத்து இதுதான் ஆதாரமாக காட்டுறாங்கன்னு சொன்னால், அப்போது திமுக அரசுக்கு என்னென்னா, இப்போ எதிர்த்தரப்புக்கு யார் செஞ்சாங்களோ அவங்கள கைது பண்ணால் அது ஒரு சாதி ரீதியான ஒரு வன்மம் ஏற்பட்டு அது சாதிய மோதலுக்கு வழிவகுத்துரும், அது நம்ம கட்சிக்கு மிகப்பெரிய அவமானமான பேர் வந்துடும் அப்படின்ற ஒரு அடிப்படை காரணமாக தான் என்ன பண்ணுறாங்கன்னா, குற்றம் அதாவது புகார் கொடுத்தோன்னே குற்றவாளி ஆக்கு அப்படின்னு சொல்லி தான் குற்றவாளி ஆக்குறாங்க. இப்போ இதுக்கு வந்து வீரமணி ஐயா போன்றவங்களே வந்து இதை வந்து பச்சைக்கொடி காட்டி சூப்பரான விசாரணை அப்படின்னு சொல்லும்போது இன்னும் எனக்கு வேதனை அதிகரிக்குது. இதுதான் பாபாவுடைய அந்த சொல் இருக்குல்ல, எதிர்கட்சியாக இருந்ததுன்னா நல்லா இருப்பாங்க, ஆளுங்கட்சியாக மாறினாங்கன்னா எதிராக தான், மக்களுக்கு எதிராக தான் இருப்பாங்கன்றது அப்பட்டமாக தெரியுது. இப்போ கடந்த சில நாட்களாக பார்த்திங்கன்னா அந்த திருப்பரங்குன்றம் இன்சிடெண்ட்டு கீழே வந்து அது இவங்க நிறைய எம்பிலாம் வந்து இன்டர்வியூ கொடுத்தாங்க, நவாஸ் கனி அவங்களாம் இன்டர்வியூ கொடுத்தாங்க, கீழே ஒருத்தர் பிரியாணி சாப்பிட்டாங்க சொல்லிட்டு ஒரு பெரிய பிரச்சனை. அதை பற்றி உங்களோட கருத்து என்ன? இல்லை, இப்போ அதான் சொல்கிறேன், எப்படி வேங்கைவேல் விஷயத்தை நம்ம பேசுகிறோமோ, எப்படி வந்து நம்ம வந்து அண்ணா பல்கலைக்கழக மானிய பழைய விஷயம் பேசுகிறோமோ, அது மாதிரி தான் திருப்பரங்குன்றத்தையும் நான் பார்க்குறேன். நான் ஏன் சொன்னால் 2020 மலைக்கு போகிறது வர்றதுமா இருக்காங்க, திடீர்னு கொரோனா காரணமாக தடை விதிக்கிறாங்க, அதன் பிறகு திமுக ஆட்சி வருது, மறுபடியும் போகும்போது போகக்கூடாதுன்றாங்க. ஏன் போகக்கூடாதுன்னு மக்கள் அங்கே இருக்கிறோன்னு கேட்கும்போது அப்போ நீங்கள் வந்து உணவு பண்டங்களை எடுத்துகிட்டு போகக்கூடாது, அங்கே போய் ஆடு கோழி எதுவும் பலியிடக்கூடாது அப்படின்ற மாதிரி இது பண்ணுறாங்க. அப்போது அங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம் வந்து ஒரு போராட்டம் பண்ணுறாங்க. இதுதான் அவங்க பண்ணது. அப்போ இந்த தடை வீச்சு யார்? தமிழக அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஆர்டிஓ, அங்கே இருக்கக்கூடிய ரெவன்யூ ஆஃபீஸர். தடை வீச்சு யார்? தமிழக அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்க, அதுவும் சாட்சாத் நம்ம சேகர்பாபு கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அறநிலையத்துறை. போகக்கூடாதுன்னு சொல்லி தடுத்தது யார்? சாட்சாத் தமிழக அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய, அது முதல்வருடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய தமிழக காவல்துறை இருக்கா இல்லைங்களா? இவ்வளவும் இருக்குது, இவ்வளவும் பண்ணிட்டாங்க. உடனே வந்து இஸ்லாமிய போராட்டம் பண்ணோன்னா பிஜேபி RSS இறங்கி ஆனால் அவங்களுக்கு தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணணும், என்ன பண்ணணும்னு துடிச்சிட்டு இருக்காங்க. அதாவது கிராமத்து சொல்லுவாங்க, எந்த பழத்தை தின்னா பித்தம் தெளியுன்னு, அந்த மாதிரி துடிச்சிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு அல்வா சாப்பிட்ட மாதிரி இந்த விஷயம் கிடைக்குது. ஏன்னா செருப்பு இல்லாமல் நடக்கலாமா, சாட்டையெல்லாம் அடிச்சுக்கலாமா, இப்படி சுற்றிட்டு இருக்குது பாஜக, எப்படியாவது ஒரு அரசியல் பண்ணணும் அப்படின்னு. அவங்களுக்கு இது வந்து வெறும் வாயில் மெட்டுறதுங்க, அல்வா இது அவல் கிடைச்சா மாரி அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த இஷ்யூ எடுக்கிறாங்க. சரி, இந்த இஷ்யூ எடுக்கிறாங்க, இது சம்மந்தமாக வந்து என்ன பண்ணுறாங்க, பீஸ் கமிட்டி நடத்துகிறாங்க. அந்த பீஸ் கமிட்டியில் வந்து அங்கே இருக்கக்கூடிய இந்துக்களும் முஸ்லீம்களும் சேர்ந்து என்ன சொல்கிறாங்க, ஏங்க இந்த ஆடு கோழி அறுக்கிறதெல்லாம் நாங்கள் வந்து காலங்காலமாக செஞ்சுட்டு வருங்க, இதெல்லாம் தடை வைக்கக்கூடாதுன்னா, இனி இந்த ஆடு கோழி அறுக்கிற விஷயம்லாம் யாரும் பேசக்கூடாது. சொன்னது யாருன்னா அறநிலையத்துறை அதிகாரிகள். இந்த விஷயமா சேகர்பாபு ஃபோன் பண்ணி முஸ்லீம்கள் தலைவர்கள் பேசுகிறாங்க. இதேமாரி அறநிலையத்துறை அதிகாரி எப்படி எதிர்ப்பு தெரிவிக்கிறார், அப்படியான்னு கேட்டுட்டு நேற்று என்ன அறிக்கை கொடுக்குறாரு, இது இன்னும் பெரியார் மண், இங்கே யாரும் மதவாத அரசியல் பண்ண முடியாது. ஏண்டா மண்ணாங்கட்டி பெரியார் மண்ணாக இருக்கட்டும், அது அண்ணா மண்ணாக இருக்கட்டும், அன்னைக்கு அங்கே நடக்கும்போது நீங்கள் துணையாக இருந்தீங்க. இப்போது திடீர்னு படம் தூக்கி அந்த இஸ்லாமியர்களை வாக்குகளை தக்க வச்சிங்க, அதுக்காக இப்படி ஒரு சீன் ஏன்றாங்க. இப்போ இதுக்கு வந்து நீங்கள் வந்து மோடி காரணம் சொல்ல முடியுமா, இல்லை அமித்ஷா காரணம் சொல்ல முடியுமா?
இல்லை யோகி ஆதித்யநாத் ஆட்சியாக நடக்குதுங்க. அப்போ நீங்கள் தானே பண்ணீங்க. அப்போ பாஜக அந்த ஆர்ப்பாட்டத்தை அறிவிக்கிறான். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? 144 போடுறீங்க தடை உத்தரவு. 144 தடை உத்தரவு போட்டாங்கன்னு சொன்னால், ஒரு அரசு போட்டாங்கன்னா 4 பேர் 5 பேர் கூட கூடக்கூடாது, மொத்தமாக கூடக்கூடாது, கலைச்சி விடுவாங்க. அதான் முறை இருக்கா இல்லைங்களா? ஆமாம், அந்த முறை. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், அந்த 144க்கு ஒரு 5000த்துக்கும் மேற்பட்ட மக்கள் அங்கே கூடியிருக்காங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? 144 போட்டிருக்கோம், 5000த்துக்கும் மேற்பட்ட காவல்துறை காவலர்கள் நாங்கள் வந்து பாதுகாவலுக்கு போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டீங்க. அப்போ அந்த 5000 பேர் எப்படி வந்தான்? அவங்க ஒன்றும் வானத்திலிருந்து தேவதூதர்கள் கையில் அள்ளி இப்படி கொட்டலையே. சொல்லுங்கள். ஏதோ வாகனங்கள் தானே வந்திருப்பாங்க, பஸ்ஸில், காரில், வேனில். அப்போ அத்தனை குறைஞ்சி ஒரு 1000 வாகனத்துக்கிட்ட திருப்பரங்குன்றத்துக்கு போயிருக்குல்ல. திருப்பரங்குன்றம் பெரிய நகரம் இல்லையே, அது சிறு கிராமம் தானே. அதனால் எங்கே இருக்காங்க, ஏது இருக்காங்க கண்டுபிடிக்க முடியலன்றது இன்டெலிஜென்ஸ் என்ன உங்கள்கிட்ட இருக்குது, உளவுத்துறை என்னென்ன பண்ணிகிட்டு இருக்கு, எப்படி போகிறாங்க, என்ன வர்றாங்க, எத்தனை பேர் வருவாங்கன்றது தகவல் தெரியல. அப்போ அங்கே இருக்கக்கூடிய ஆட்சியர், அங்கே இருக்கக்கூடிய வருவாய்த்துறை அதிகாரிகள், அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை எல்லாமே வந்து அந்த மக்களை வரவேற்றிருக்காங்க. அதாவது வெளியூர்லேருந்து வந்த மக்களை. ஏன்னா உள்ளூர்லேருந்து அன்றைக்கி நான் கேட்குறேன், அங்கே போய் ஒரு 2-3 பேர் போயிருந்தால் மேபி வாய்ப்பு இருக்க தவிர அதிகமாகலாம் போகிறீங்க. 100 பேர் கூட போயிருக்க வாய்ப்பு இல்லைங்க கிராமத்துலேருந்து. அவங்க மொத்தமாக ஒரு 2000 பேரோ 3000 பேர் தான் அந்த கிராமத்தில் அவ்வளோதான் இருப்பாங்க. ஒரு 5000 பேர் வந்திருக்காங்கன்னா இந்த மக்களை எப்படி தமிழக அரசு அனுமதிச்சு? அப்போ காவல்துறை ஒத்துழைப்பு, அரசனுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் அந்த 5000 பேர் கூடக்கூடிய வாய்ப்பே இல்லை. ஒன்ஸ் அப்போ அந்த டைம் இல்லை. இன்றைக்கெல்லாம் சிசிடிவி கேமரா இருக்குது, எத்தனை வாகனம் போது எந்தெந்த ஏரியாவிலேருந்து வந்துன்னு சொல்லுவாங்களா இல்லையா? அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? எச் ராஜாவுக்கு நாங்கள் வந்து வீட்டு காவலில் வச்சிட்டோம், கட்டேஸ்வரனுக்கு வீட்டு காவலில் வச்சோம். எச் ராஜாவை நீங்கள் வீட்டு காவல் வச்சு சரி சொன்னீங்க, கட்டேஸ்வரனுக்கு வீட்டு காவல் வச்சிங்க சரி. அவன் வந்து எச் ராஜா வந்து காரைக்குடியிலேருந்து திருப்பரங்குன்றம் வந்து தீர்ப்பு சொல்லி 1 ஹவரில் மேடை ஏறுறாரு, எப்படி முடியும்? விமானம் கூட இல்லையா காரைக்குடியிலேருந்து திருப்பரங்குன்றத்துக்கு வர்றதுக்கு? சொல்லுங்க சுரேஷ். ஆமாம், கண்டிப்பாக டிஸ்டன்ஸ் இருக்குது. அப்போ இது திமுகவுடைய ஒத்துழைப்பை பாருங்க. சரி, இது கூட விடுங்க. இது திமுக இல்லை எங்கள் மேலே போய் அபாண்டமான பொய் சொல்கிறாங்க, புத்தலாட்டம் சொல்கிறாங்க. நீதிமன்றத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாஜக வந்து வச்ச கோரிக்கைகளை திமுக அரசு வழக்கின ஜின்னா வந்து அப்படியே ஆமோதித்து வரவேற்றிருக்கேன். இதோட ஒன்றுமே வேண்டாம். அதில் வந்து சொல்கிறாங்க ஆடு கோழி எல்லாமே அறுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாஜக தரப்பில் வந்து நீதிமன்றத்தில் வாதம் பண்ணுறாங்க. அப்போ நீதிபதி என்னங்கிற ஆடு கோழி அறுக்கக்கூடாதா? அப்போ அவங்க மீது என்ன நடவடிக்கை எடுத்தீங்கன்னு தமிழக அரசுக்கு கேட்குறாரு. என்ன சொல்கிறாருன்னா, தமிழக அரசு வழக்கில் என்ன சொல்கிறாருன்னா 18 பேரை கைது பண்ணியிருக்கோன்றாரு. 18 பேரை நாங்கள் கைது பண்ணியிருக்கோம் ஆடு கோழி அறுத்தவங்களா அப்படின்றாரு. அப்போ நீங்கள் என்ன பண்ணிருக்கணும்? தமிழக அரசு நீதிபதி அந்த பாஜக தரப்பில் அந்த வாதம் வைக்கும்போது இது தவறான வாதம், காலங்காலமாக அங்கே ஆடு கோழி அறுக்கப்பட்டு வர்றது அவங்களுடைய மரபு, அதில் தமிழக அரசு தலையிட முடியாதுன்ற கேள்வியை அங்கே வச்சுருந்தீங்கன்னா அது லாஜிக் சரியானது இல்லையா? ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அப்படி ஒரு அனுமதியை கொடுக்கல, அவங்க பண்ணாங்க, அவங்கள 18 பேர் நான் கைது பண்ணியிருக்கேன்னு. இதுக்கு முன்னாடி நீங்கள் அறுத்தீங்களோ இல்லையோ அது தெரியாது, இனி அறுக்கக்கூடாதுன்றதுக்கு நீதிமன்றம் வாயிலாக நமக்கு தடை போட்டிருக்காங்களா இல்லையா? இது திமுக அரசு தானே பண்ணது. கரெக்ட். அப்போ 144 போட்டிருக்கீங்க. இப்போ எப்படி உங்களுக்கு இந்த கூட்டத்துக்கு அனுமதிக்க முடியும் போது இல்லை நீங்கள் வந்து இந்த இடத்துல நடத்திக்க சொல்லுங்கள் அவங்கள, எப்படி நீங்களா சொல்கிறீங்க? இல்லை நான் வரதுக்கு முன்னாடி எஸ்பி கிட்ட பேசி தான் வரோம். அப்போ எஸ்பிகிட்டே பேசி ஒரு கம்யூனல் பிரச்சனை வரக்கூடாதுன்றதுக்காக அப்படி பண்ணிருக்கலாம்ல. ஒருத்தர் சண்டை வந்து அவ்வளோ மக்களை எப்படி நீங்கள் கூட்டினீங்க? கம்யூனல் பிரச்சனை வரக்கூடாதுன்னு நினச்சிருந்தா அந்த திருப்பரங்குன்றத்தில் போலீஸ் நினச்சிருந்தா தடுத்துருக்கலாம். அங்கங்கே அப்படி அப்படியே வாகனங்களை மடக்கிட்ட வேலை முடியல. இப்போ நெல்லையிலேருந்து வர்றது அங்கே தூக்கு, தஞ்சாவூர் சைட்லேருந்து வர்றது இந்த பூக்கும் தூக்கு, எல்லாரும் தூக்கி இருந்ததுன்னா அவ்வளோ கூட்டம் அங்கே கூடியே இருக்காது சுரேஷ். அப்போ எல்லாருக்கும் ஒத்துழைப்பு பண்ணிட்டீங்க இல்லையா? அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொன்னால், அப்போ நீங்கள் பாஜகனுடைய தலைவர்கள் போலீஸு எல்லாம் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி இப்படி நாங்கள் அனுமதி கொடுக்க முடியாது, கொடுத்தோன்னு சொன்னால் அது எங்களுக்கு வந்து பிஜேபி ஆளுங்கன்னு சொல்லிவிடுவாங்க. நீங்கள் நீதிமன்றத்துக்கு போங்க, நாங்கள் அங்கே போய் உங்களை கைத்தட்டி வரவேற்கிறோம். அப்புறம் எதனா கேட்டாங்கன்னா நீதிமன்றம் தானே உத்தரவு கொடுத்தது அப்படின்னு சொல்லி உங்கள் அரசாங்கம், மேபி உங்கள் அரசாங்கம் இல்லை உங்களுடைய கூட்டணி அரசாங்கம் ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. அப்போ நான் சொல்கிறேன், இந்த மாதிரி ஏன் ஒரு சூழ்ச்சிகரமான அரசியல் என்ற தெளிவாக இருங்க. இப்போ அதே தான் வேங்கை வயல் விஷயத்தில் நடக்குது. 2026 எலெக்ஷனில் எப்படி இந்த கள சூழ்நிலை இருக்கும்னு உங்களுக்கு கணிப்பென்ன? யார் கூட இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? நான் ஓப்பனாகவே கேட்டுறேன். நான் உங்கள்கிட்ட ஓப்பனாக கேட்டேன், விடுதலை சிறுத்தை யார் கூட போவாங்க? விடுதலை சிறுத்தைகிட்ட கேட்குறீங்க? இல்லை, விடுதலை சிறுத்தை அது எங்கள் தலைவர் தான் முடிவு பண்ணோம். இல்லை, உங்கள் தலைவர் தான் முடிவு பண்ணோம். விடுதலை சிறுத்தை கிட்ட ஒரு
கவர்ச்சி இருக்குது. அவங்க யார் கூட போகிறாங்களோ அவங்க கூட ஒரு 4 கட்சி போகும் கூட. கம்யூனிஸ்ட்டு அவங்க கூட சேர்ந்துருவாங்க. சில முஸ்லீம் அமைப்புகள் கூட சேர வாய்ப்பு இருக்குது, விடுதலை சிறுத்தைகள் கூட. அதனால விடுதலை சிறுத்தைகள் என்ன முடிவு எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம அதன் பிறகு அதை பற்றி பேசினா நல்லாயிருக்கும். இல்லை உங்களோட கரெக்டு, அதான் சொல்கிறேன். திமுக கூட்டணியிலே விடுதலை சிறுத்தை உங்களோட ஒரு கணிப்பு என்ன? அதான் சொல்கிறேன். திமுக கூட்டணியிலேயே விடுதலை சிறுத்தை இருந்து அந்த 6 சீட்டு போன வாட்டி கொடுத்த மாதிரி வாங்கிட்டு நின்னாங்கன்னு சொன்னால் திமுக கூட்டணியில் மிகப்பெரிய பிளவை எதிர்பார்க்க முடியாது. இல்லை எங்களுக்கு 6 சீட்டு வேண்டாம், எங்களுக்கு 25 சீட்டு வேணும்னு சொல்லி வன்னியரசு சொன்னார் இல்லையா, அந்த மாதிரி 25 சீட்டுன்னா நிச்சயம் ஒரு சீட்டு கூட அதிகமாக கொடுக்க மாட்டார் திமுக. புரியுதுங்களா? அதுக்கு நையாண்டி நக்கல் எல்லாம் பண்ணி அது ஒரு மாதிரியாக பண்ணுவானுங்க. அதனால் விடுதலை சிறுத்தை அந்த 6 சீட்லேயே சரின்னு சொல்லி ஓகே பண்ணிட்டாங்கன்னா திமுக கூட்டணியில் இருக்கலாம். நீங்கள் திருப்பி விடுதலை சிறுத்தைகளே சொல்கிறீங்க. இல்லை உங்களோட கணிப்பு என்னென்ன? அதை தான் சொல்கிறேன். நீங்கள் எல்லாமே இப்போ மற்றவங்க பேசுகிற மாதிரி நீங்களும் ஒத்துக்கிறீங்களா? இந்த அரசியல் களம் விடுதலை சிறுத்தைகளை சுற்றி தான் இருக்கும் 2026 ஒத்துக்கிறீங்களா? இல்லை அப்படி தானே இருக்குது. ஒத்துக்கிறீங்களா? என்ன ஒத்துக்காமல் இருக்க முடியாது இருக்கு. பட் அவர் கீ ரோல் ப்ளே பண்ணுவாங்க, ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுவாங்க. நான் தான் சொல்கிறேனுங்க, பல இடத்துல 2-3 கருணாநிதிக்கு சமமானவருங்க திருமாவளவன். என்ன நீங்கள் சாதாரண நினைக்காதீங்க, 2-3 கருணாநிதிக்கு சமமானவர். அவரை குறைச்சி நான் சொல்லலை, அவரை உயர்த்தி தான் சொல்கிறேன். அந்தளவுக்கு சாணக்கியத்தனமான அரசியலில் செயல்படக்கூடிய நபர். அதனால் இந்த முறை எப்படி அவருடைய கேம் இருக்குன்னு பார்க்கணும். அதன் பிறகு தான் கூட்டணிகள் எப்படி முடிவாகுதுன்னு பார்க்கணும். இப்போ பாருங்க, ஒரு பக்கம் ஆதவர்ஜுனா கட்சியை விட்டு நீக்கிட்டாங்க. இருந்தாலும் அங்கே போய் பொறுப்பு வாங்கினோன்னா முதல் நாள் சந்திச்சு வாழ்த்து பெறுது இங்கே தான் பெறாப்புல. அப்போ ஒரு கால் இவன் யார் நம்ம விஜய் அதிமுக இவங்க கூட கூட்டணி வச்சாங்கன்னு சொன்னால் அப்போ எனக்கு அதிகமான சீட்டு கொடுங்கன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் தாவத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போது நான் ஆமாம் திமுக கூட்டணியில் நான் இல்லைன்னு சொன்னாங்கன்னா நம்மளை ஒட்டுமொத்தம் ஒதுக்கிடுவாங்க. அந்த தரப்பில் நமக்கு உண்டான பேலன்ஸ் கிடைக்குமா கிடைக்காது. அந்த தரப்பில் நமக்கு ஒரு வலுவான ஸ்ட்ராங்கான ஒரு பேஸ் கிடைச்சதுக்கப்புறம் போயிட்டே இருப்பார். நம்ம ஆரம்பத்துலேருந்து விஜயோட அரசியல் பயணத்தை ஆரம்பத்துலேருந்து நம்ம பார்த்திங்கன்னா விமர்சிச்சுட்ருக்கோம், பேசிகிட்டு இருக்கோம் அதை பற்றி. இப்போ கொஞ்சம் சில நாட்களாக சில வாரங்களாக பார்த்திங்கன்னா அவர் இன்னும் கொஞ்சம் வெளியே வர ஆரம்பிச்சிருக்காரு. நிறைய பேர் பேசுறது, கருத்து தெரிவிக்கிறது, அவங்களோட ரசிகரை பார்க்கறது, மாவட்ட செயலாளர் அறிவிக்கிறது. இல்லை என்ன நீங்கள் சொல்கிறீங்க, இப்போது பெரியார் சிலை, அம்பேத்கர் சிலை அப்படி இருக்கிற ஒரு 10-15 சிலையை அவங்க ஆஃபீஸில் உருவாக்கிட்டாரு. எங்கேயும் போத்தால உள்ளே ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணுற மாதிரி ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணி அதை பெரியார் பிறந்த நாளாக அவருக்கு அங்கே மாலை போட்டு ஒரு ஃபோட்டோ வெளியிட்டுடலாம். அம்பேத்கருடைய பிறந்த நாளாக அவருக்கு ஒரு ஃபோட்டோ போட்டு மாலை இட்டுடலாம். இப்படின்னு சொல்லி எல்லா சிலையும் வச்சு நாடக அரசியல் மாதிரி, இது ஒரு பெரிய நாடக அரசியல் மாதிரி. இல்லை வேற என்ன, அப்படிதான் நான் பார்க்குறேன். அப்போ இவர் இப்போவே அப்படி இருக்காருன்னு சொன்னால் நாளைக்கு தேர்தல் வந்துன்னா தேர்தலில் போய் பிரச்சாரத்துக்கு போகணும்னா அஜித் அரசியல் வர வாய்ப்பு இருக்கா உங்களோட? வரமாட்டான் அந்த, ஏன்னா அது ஒரு கேரக்டர். அன்றைக்கே ஒரு இன்டர்வியூவில் கொடுக்குறாரு, நாங்கள் வாழணும்னு எங்களே வாழ்த்துட்டு இருக்கு இல்லையா, நீங்கள் எப்போ வாழ போகிறீங்க, உங்களுக்கு எதிர்காலம் இருக்கு இல்லையா அப்படின்ற. உண்மையில் அதெல்லாம் பாராட்டக்கூடிய விஷயம். ஒரு பிராமண சமூகத்தை சார்ந்தவனாக இருந்தால் கூட இப்படி ஒரு வெளிப்படையான ஒரு அறிக்கையை விட்டு அது ஒரு விதமான இதுதான். நடிகராக இருந்தால் கூட இதை நான் சொல்கிறேன், நான் சம்பாதிக்கிறீங்க, ஒரு நிலைக்கு வந்துட்டீங்க, உங்களால் முடிஞ்சுன்னா அந்த சம்பாதிச்ச காசுலேருந்து ஒரு 10% அந்த ஏழை அப்பாவி மக்களுக்காக ஏதாவது, எத்தனை பேர் இருக்காங்க அந்த ஊனமுற்ற அவங்கவுங்க, ஏதாவது ஒரு ட்ரஸ்ட் மாதிரி உருவாக்கி யாருக்கும் ஒன்று உதவி பண்ணுங்கள். அதை விட்டுட்டு அரசியலுக்கு வரணும், முதல்வர் ஆயிடணும், இது பண்ணாதான் மாடமாக உங்களெல்லாம் கூத்தாடின்னு சொல்லிட்டு சரி போயிட்டு அடிக்கணும்னு தோணுது. வேற ஒன்றே இல்லை. சரிண்ணா, எங்கள் ஸ்டுடியோவுக்கு எங்ககிட்ட இவ்வளோ நேரம் பேசி தகவல் பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றி, வாழ்த்துக்கள்.